ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதிரத்னம் அவர்கள் எல்லோரும் சரி. அந்த வகையிலே நாம் ஏற்கனவே பிரம்மகுமார் சகோதரர் நிர்வயர் அவர்கள் பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவோடு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது மம்மாவுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இப்பொழுது நம்மிடம் இன்று சொல்லப் போகின்றார். இவர் நவம்பர் 20, 1938ஆம் ஆண்டு பிறந்தார். சரீர விட்ட நாள் செப்டம்பர் 19, 2024 11:30. வாருங்கள், இவர் நம்மிடம் என்ன அனுபவத்தினை மம்மாவிடம் இருந்து கற்றதை நம்மிடம் சொல்லப் போகிறார் அப்படின்னு நாம் பார்க்கலாமா? பிரம்மகுமார் நிர்வயர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினுடைய நினைவு சுவடுகளை இப்பொழுது சொல்லப் போகின்றார். மம்மா அவர்கள், அதாவது மாதேஸ்வரி அவர்கள் நிர்வயர் பாயிற்கு அழகான ஒரு வரதானம் வழங்கியிருந்தார். அது என்ன வரதானம் என்று பார்க்கலாமா? எவருக்காவது பேச்சு ஆற்றல் நன்றாக இருந்தால் இவர் நாவில் சரஸ்வதி நடனம் செய்கிறார் அப்படின்னு சொல்வது உண்டு. அதுபோல மம்மாவிடமிருந்து எனக்கு வரதானம் கிடைத்தது. இது நடந்த விஷயம் மும்பையில ஒரு சர்வ தர்ம மாநாடு ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. என்ன மாநாடு? சர்வ தர்ம மாநாடு. அங்கிருந்து நமக்கு அழைப்பு வந்தது. நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. மம்மா என்னை, அதாவது நிர்வர் பாய் அவர்களை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாநாட்டில் முஸ்லிம் தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். காரணம், அது சர்வ தர்ம மாநாடாக இருந்தாலும் முக்கியமாக முஸ்லிம் தர்மத்தை சார்ந்தவராக இருந்தது. அதுவரை நான் தனிப்பட்ட முறையில் ஈஸ்வரிய ஞானத்தை பற்றி பேசியிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் கலந்துரையாடல் செய்தது இருக்கின்றேன். ஆனால் நான் ஒருபோது சொற்பொழிவு செய்தது கிடையாது. இது போல மாநாட்டிற்கு நான் எப்படி அந்த மாநாட்டிற்கு செல்ல முடியும்? அது இரவு நேரமாக இருந்தது. இந்த விஷயம் மம்மாவுடைய காதில் விழுந்தது. அப்போ மம்மா அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? அவரிடம் என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவருக்கு சொற்பொழிவு ஆற்ற கற்பிக்கிறேன் அப்படின்னு. அந்த சமயத்துல நான் மம்மாவிடம் சென்று அமர்ந்தேன். அப்போ மம்மா என்னுடைய கையை என் முதுகில் வைத்துக்கொண்டு மெல்ல மெல்லமாக எனக்கு சொற்பொழிவை செய்ய கற்பித்தார். அந்த மாநாட்டினுடைய தலைப்பு உலக அமைதியை பற்றி இருந்தது. அதாவது 4 நிமிடங்கள் வரையில் மம்மா எனக்கு உலக அமைதி என்றால் என்ன, அதற்கான தேவை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு எனக்கு கற்பித்தார். இந்த உலகில் அமைதி எப்பொழுது இருந்தது, அதை ஸ்தாபனை செய்பவர் யார், இது பற்றி அனைத்து விஷயங்களும் சொன்னார் மம்மா என்னிடம். அதனை அப்படியே நான் அங்கு சென்று பேசிக் கொண்டிருந்தேன். அந்த மாநாட்டில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் 40 நிமிடம் அந்த சொற்பொழிவை ஒருமுகமாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்குள்ள அனைவருக்கும் எல்லோர் சொற்பொழிவும் காட்டிலும் நமதே, அதாவது பிரம்மகுமார் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய கருத்து மிகவும் கவர்ந்ததாக இருந்தது. அப்போ நாங்கள் கல்ப விருட்சம், ஏணிப்படி, சிருஷ்டி, கல்ப, அதாவது டிராமா சக்கரம், சிருஷ்டி சக்கரம், இது போல சித்திரங்களை காண்பித்து சொற்பொழிவு செய்தோம். அந்த சித்திரங்களை அநேகர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்படியாக மம்மா அவர்கள் சொல்லினுடைய
அரசி சரஸ்வதி தாயே எனக்கு பேசும் கலை கற்பித்தார். இதுதான் வரதானம் அவருக்கு கிடைத்தது. இது என் வாழ்வில் மிகவும் சிறப்பம்சம் மிக்க மறக்க முடியாத ஒரு சொற்பொழிவு அப்படி என்று மூத்த சகோதரர் பிரம்மகுமார் அவர்கள் நிர்வேல் அவர்கள் நம்மிடம் தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது மம்மாவிடம் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் சொல்ல போகின்றார். அது என்ன அனுபவம் பார்க்கலாமா? இது 1959 நடந்தது மும்பையில. அப்போ முதல் முறையாக நான் மம்மாவை அந்த வருடத்தில் சந்தித்தேன். அதாவது கொலாபாவிற்கு அருகில் உள்ள வாட்டர்லூ மேன்ஷன் அந்த ஏரியாவில் நான் சந்தித்தேன். அந்த சமயம் நான் ஞானத்தில் வந்து 1 மாதமே ஆகியிருந்தது. மம்மா அவர்கள் மும்பையில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் வரை தங்கியிருந்தார். அப்பொழுது எனக்கு வயது தெரியுமா? 20 கிட்டத்தட்ட 20, 21 இருக்கும். அப்போ மம்மாவுடைய தோற்றம் மிகவும் பிரகாசமானதாக இருந்தது. அது மட்டுமா, அவருடைய சுபாவத்தில் தாயினுடைய குணமும் தெரிய வந்தது. அவரை சந்தித்த பொழுது, இவரை நான் இதற்கு முன் சந்தித்தாகவே அனுபவம் ஏற்பட்டது. அதாவது 5000 வருடத்திற்கு முன்பாக. இதனை நான் அவரிடம் சொன்னேன். அப்போ மம்மாவும் எனக்கு பதில் சொன்னார். கல்பத்திற்கு முன்பு சந்தித்தோம் அப்படி என்று. ஆனால் அதன் பொருள் அப்பொழுது எனக்கு புரியவில்லை. இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஒரு நாள் சாப்பிடும் நேரத்தில் நான் மம்மா அவர்களோடு இருந்தேன். அப்பொழுது அவர்கள் தான் சாப்பிட ஆரம்பிக்கும் முன்பே ஒரு உருண்டை எடுத்து எனக்கு ஊட்டிவிட்டு பிறகுதான் உண்ண ஆரம்பித்தார். எவ்வளவு தாய் அன்பு பாருங்கள். அந்த சமயத்திலிருந்தே எனது தாய் மீண்டும் எனக்கு கிடைத்து விட்டார் என்ற அனுபவம் எனக்கு ஆயிற்று. அப்ப மம்மா சொன்னார், ஆமாம், இது அலௌகிக ஆன்மீக சங்கமம் அப்படி என்று. இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி 6 மணி வரை மம்மாவுடைய சிறப்பு வகுப்பு நடைபெற்றது அந்த காலத்தில். நான் பாரத கப்பற்படையில் நேவி அந்த படையில் நான் இருந்தேன். எனக்கு இது உகந்த நேரமாக, அதாவது என் வசதிக்கு ஏற்ப இருந்தது இந்த வகுப்பு. மம்மாவுடைய வகுப்பு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் வரை நடைபெறும். அப்போ மம்மா அவர்கள் ஞானத்தை தெளிவுபடுத்தக்கூடிய விதம் மிகவும் எளிமையாக இருக்கும், சரளமாக இருந்தது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், மம்மாவுடைய வார்த்தைகளில் அந்த அனைத்து கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும் விடை தானாகவே கிடைத்துக் கொண்டு இருந்தது. இதை பற்றி நான் மம்மாவிடம் கேட்டே விட்டேன். அப்போ மம்மா என் மனதில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தானாகவே பதில் கொடுத்து விட்டீர்களே, அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது அப்படி என்று கேள்வி கேட்டார். அதற்கு மம்மா இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் பாபாவை நினைக்கின்றேன். பாபாவிடமிருந்து எனக்கு என்ன பிரேரணை வருகிறதோ அதன்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர்கள் ஒருபோது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எப்பொழுதும் மம்மா பாபாவின் பக்கமே கை காட்டி விடுவார். அதாவது தன்னை சதா அவரது ஒரு பணிவான குழந்தையாகவே வெளிப்படுத்தினார். இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அதாவது மம்மா எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆழத்தில் செல்வார். அந்த நாட்களில் மம்மா அவர்கள் முக்கியமாக கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம், கர்மத்தினுடைய விஸ்தாரம் பற்றி புரிய வைத்துக் கொண்டிருந்தார். அதாவது பரமாத்மாவுடைய அறிமுகம், தூய்மையினுடைய தாரணை பற்றி மிக ஆழமாக புரிய வைத்துக் கொண்டிருந்தார். அதே சமயம்
அவருடைய கருத்து ஆழமாக இருந்தாலும், அவர் புரிய வைக்கக்கூடிய விதை எப்படி தெரியுமாகும்? சரளமாக இருக்கும், சுலபமாக இருக்கும், ரமணீகரம் வாய்ந்ததாக இருக்கும். அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு தாரணை என்பது கடினமாகவோ, பாரமாகவோ தோன்றவே தோன்றாது. அதனால்தான் உண்மையிலே கேட்பவர்களுக்கு வித்யாதேவி அதாவது கல்வி கடவுள், அதாவது சரஸ்வதி அவருடைய கல்வியால் அவர்களது வாழ்க்கை தாரணை என்னும் செல்வத்தால் முழுமையாக நிரம்பிக் கொண்டிருக்கும். அவரது தாரணை உயர்ந்த சிகரத்தை ஒத்ததாக இருக்கும். அதனால்தான் மம்மா மிகவும் குறைவாகவே பேசுவார். வகுப்பில் யாருடனாவது குறிப்பிட்டு சந்தித்து பேசும் பொழுது மட்டுமே தான் அவரது சப்தத்தை கேட்க முடியும். அதாவது பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கக்கூடிய நிலை என்பது அவரது சுலபமாகவே இருந்தது. இதை கேட்கும் பொழுது பரந்தாமத்தில் என்னுடைய நினைவு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை சுற்றியுள்ள அதிர்வலைகளால் அவரை தன்னவராக கருதி அனைவருக்கும் அளவில்லா சுகமே அனுபவம் ஆகும். அவரது ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி ஞானம் நிறைந்து இருந்தது. அம்மாவை பார்த்த உடனேயே நமது மனம் அதாவது பரமாத்மாவுடைய நினைவில் சுலபமாக மூழ்கிவிடும் அப்படி என்று நம்முடைய ஆன்மீக மூத்த சகோதரர் அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். நான் பாரத கடற்படையில் என்னுடைய பணிக்கால அந்த விடுமுறையில் பாபா என்னை 2 மாதங்களுக்கு சேவைக்காக ஜெய்ப்பூர் அனுப்பி வைத்தார். அப்போ ஈஸ்வரிய சேவையில் எனக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்பட்டது. அப்போ நான் மம்மாவிடம் சேவை செய்திகள் முழுவதையும் சொல்வேன். பிறகு மம்மாவிடம் சொன்னேன். மம்மா, எனக்கு ஈஸ்வரிய சேவையில் முழுமையாக ஈடுபட எண்ணம் வருகிறது. மம்மா எனக்கு உற்சாக ஊட்டும் வகையில் எனது எண்ணத்தை வரவேற்றார். இது மிகவும் சந்தோஷமான விஷயமாயிற்றே அப்படின்னு ஆச்சரியத்தில் சொன்னார். மனிதருக்கு வேண்டியது என்ன? சாப்பிட 2 ரொட்டி, உடுக்க 2 ஜோடி ஆடைகள். அது யக்ஞத்தில் கிடைத்துவிடும். அது மிக நல்லது தானே! நீங்கள் தனக்கும் சரி, பிறருக்கும் சரி நன்மை செய்ய வாருங்கள் என்று மம்மா எனக்கு நேரடியாக சொல்லிவிட்டார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, மம்மாவினுடைய உயிரோட்டமுள்ள இந்த வார்த்தைகள் எனது அனைத்து விதமான லௌகீக பந்தனங்களையும் முடித்துக் கொண்டு விடுபட எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. வார்த்தைகள் தான். 2 ரொட்டி, உடுக்க 2 ஜோடி அவ்வளவுதான். மம்மாவுடன் அன்று அமர்ந்து நான் பேசிய விஷயங்களும் சரி, அவருடன் செய்த ஆன்மீக உரையாடலும் சரி, இது எனது வாழ்விலே சரி, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு செல்வமாக அப்படின்னு சொல்கின்றார். அப்போ என்னை ஈஸ்வரிய சேவையில் முழுமையாக அர்ப்பணம் செய்வதற்கான அந்த பிரேரணையும் சரி, தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சகயோகம் சரி, சக்தியும் சரி, மம்மாவுடைய ஊக்கம், மம்மாவுடைய உற்சாக நிறைந்த வார்த்தைகள என்று சொல்லி கொள்வதில் மிகவும் நான் பெருமை அடைகிறேன், பெருமை அடைகிறேன், பெருமை அடைகிறேன் என்று சொல்கின்றார். இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். மும்பைக்கு 2 முறை வந்திருக்கின்றார்கள். முதல் முறையாக அந்த படவிலக்கத்திற்கான சித்திரங்கள் 1964 தயார் செய்யப்பட்டது. அது குறித்து சில கருத்துக்கள் தெரிவிக்கும் காரியமாக சேவை குறித்து வந்தார்கள். அப்பொழுதே ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. அப்போ ஒரு முறை சகோதரர் ரமேஷ்ஜி அவர்கள் காரில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். பின் இருக்கையில் இருந்த மம்மா மற்றும் ஜமுனா தாதி, முன்னால் இருக்கையில் நானும் ரமேஷ் அவர்களும் அமர்ந்திருந்தோம். நாங்கள் வாட்டர் மேன்ஷனில் இருந்து ரமேஷ் அவர்களுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தோம்.
அப்போ அந்த வழியில சௌபாட்டி அந்த பீச்சில், அதாவது கடல் ஓரத்தில் ஒரு குளிர்பான கம்பெனிக்கான விளம்பர பலகையை, அதாவது தினசரி தினசரி குளிர்பானம் அதை பார்த்தோம் நாங்க. அந்த பாட்டில்ல அதிலிருந்து கீழே டம்ளரில் அந்த குளிர்பானம் விழுகிறது. அப்போ பாட்டில் காலியாகிறது. அப்ப அந்த மீண்டும் அந்த பாட்டில் நிரம்பி விடுகிறது. அந்த குளிர்பானம் கீழே டம்ளரில் விழுகிறது. அப்ப அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பாட்டில் காலியாகிறது. இப்படியாக ஒரு எலக்ட்ரானிக் முறையில் விளம்பரம் இருந்தது. அப்ப ரமேஷ் அவர்களும், நானும் இடையிடையே இது போலவே நாமும் சரி, ஞானபூர்வமாக சித்திரங்களை அமைத்தால் என்ன அப்படின்னா பேசிக்கொண்டே வந்தோம். இது குறித்து நாங்கள், மம்மா உங்களுக்கு அந்த சித்திரை எப்படி இருந்தது என கேட்டபொழுது, மம்மாவிடமிருந்து வந்த பதில் நாங்கள் கனவிலும் சரி நினைத்து பார்க்க முடியாதது. அப்போ மம்மா என்ன சொல்லியிருப்பார்? வகுப்பு நேரத்தில் மட்டுமே மம்மாவுடைய பார்வை இருக்கும். மற்ற நேரங்களில் மம்மாவிற்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே அல்ல. அந்த அளவிற்கு மம்மாவிடம் இந்த உலகம், இந்த உலகிய பொருட்கள் மீது வைராக்கியம் இருந்தது அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தை நம்மிடம் சொல்லப் போகின்றார். பாபா அப்பொழுதெல்லாம் தேசத் தலைவர்கள், தர்ம தலைவர்கள், சமூக சேவகர்கள், இதுபோல முக்கியஸ்தர்களுக்கு ஈஸ்வரிய செய்தி மடல் அனுப்புவதுண்டு. அதற்கான கடிதங்களையும், தந்தி செய்திகளையும் தயார் செய்து பாபா மம்மாவிற்கு காண்பிப்பார். அவர்கள் அதனை பார்த்து அதில் ஏதாவது குறை இருந்தால் அதனை அவசியம் மாற்றி முழுமை செய்வார். அப்பொழுது மம்மா மும்பையில் இருந்தார். அவர்களுடன் விஸ்வ கிஷோர் சகோதரர் இருந்தார். அந்த சமயத்தில் 6வது போப், அதாவது பால் அவர்கள் இந்தியாவிற்கு வர இருப்பதாக செய்தி வந்தது. 6வது போப் பால் அவர்கள். அவருக்கு ஈஸ்வரிய அழைப்பிதழ்களுக்கான ஒரு கடிதம் அனுப்ப வேண்டி இருந்தது. கடிதத்திற்கான செய்தியை பாபா மம்மாவுடைய ஒப்புதலுக்காக மும்பைக்கு அனுப்பியிருந்தார். அப்போ மம்மா, நண்பர், ரமேஷ் சகோதரர், நான் அனைவரும் சேர்ந்து அந்த அழைப்பிதழுக்கு இறுதி வடிவம் கொடுத்தோம். ஒரு கடிதம் எழுதுறதுக்கு எத்தனை ஆத்மாக்கள் தேவைப்படுது பாருங்கள் அந்த காலத்தில். அன்றிரவு 12 மணிக்கு போப் அவர்களுக்கு டெலிகிராம் அனுப்பினோம். அந்த செய்தியில் என்னவென்றால் பாருங்கள், அதாவது 6வது போப் பால் அவர்களுக்கு இப்படி எழுதுகிறார்கள். தாங்கள் பாரதம் வருவதற்காக எங்களது இதயபூர்வமான வரவேற்புகள். இந்த பாரதம் பரமபிதா, பரம ஆசிரியர், பரம சத்குருடைய அவதார பூமி. இங்கு நீங்கள் வந்து ஈஸ்வரிய செய்தியை பெற்று தங்களது வாழ்வினை சரி மிகவும் சிரேஷ்டமாக அமைத்துக் கொள்ளலாம். அதாவது முக்தி, ஜீவன் முக்தி அடையலாம் அப்படின்று. தங்களுடைய சேவையில் என்றென்றும் பிரம்மகுமாரிகள், அதாவது சகோதரிகள், சகோதரர்களாக தயாராக இருக்கின்றோம். இந்த விஷயங்களை தந்தையினுடைய பலனாக ஜெகதீஷ் மற்றும் ரமேஷ் சகோதரர்களுடைய முயற்சியின் பலனாக போப் அவர்களை சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்திருந்தது. அப்போ தாதிஜி, தாதி நிர்மல் சாந்தாஜி, ஷீல் தாதி, ரமேஷ் சகோதரர், சகோதரர் ஜெகதீஷ், இன்னும் சில பேர் 6வது போப் பால் அவர்களை சந்திக்க சென்றிருந்தோம். அப்பொழுது அவருக்கும் அவருடன் இருந்த பிஷப்புகளுக்கும் என்ன சேவை செய்தோம் தெரியுமா? திருமூர்த்தி, உலக நாடக சக்கரம், கல்பமரம் போன்ற சித்திரங்களை பிரத்யோகமான முறையில் அலங்கார, அதாவது அலங்காரமாய் வடிவமைத்து பரிசாக கொடுத்தோம். அப்பொழுதெல்லாம் மம்மா முரளி கூட சோதனை செய்வார்கள். அதாவது முக்கியஸ்தர்களுக்கு எழுதக்கூடிய கடித போக்குவரத்தில் அதில் எழுத வேண்டிய விஷயங்களுக்கு மம்மா
முழுவதுமாக வடிவம் தருவார். இப்படியாக மம்மா தன்னுடைய முக்கிய பங்கை வகித்து வந்தார். அதாவது அனைவருக்கும் உற்சாகம், ஊக்கம் ஊட்டக்கூடிய வகையில் மனோபலத்தை அதிகப்படுத்தி முன்னேற செய்யக்கூடிய காரியத்தையும் சரி, மம்மா அவர்கள் செய்து வந்தார் அப்படின்று சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை மூத்த ராஜ யோகி பிரம்மகுமார் நிர்வயர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை மம்மாவிடம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. இன்னொரு அழகான விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். மம்மாவிடம் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி நிறைவாக இருந்தது. அனைவரையும் சரி ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய கலை சிறப்பாக இருந்தது. அவரிடம் குறிப்பாக தாரணைகள் நிறைந்தே இருந்தது. உதாரணத்திற்கு பாபா சொன்னவுடன் மம்மா தாரணை செய்தார். இதில் அவருக்கு இணை அவரேதான். அதாவது ஒரு தாயினுடைய சம்ஸ்காரம் முழுவதும் அவரிடம் பூரணமாக விளங்கியது. சமர்ப்பணத்தினுடைய முழு இலக்கணம் அவர். அதைத்தான் வெட்டு 1 துண்டு 2 என்பார்கள். இதுபோல அநேக சகோதர சகோதரிக்கு இவருடைய வாழ்க்கை, அதாவது மம்மாவுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாக விளங்கிற்று. அதே போல அநேகருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வழியை புகட்டக்கூடிய பாடமாக திகழ்ந்தது. இது மட்டுமா, அனைத்திற்கு மேலாக அனைவரும் சரி அவரை யக்ஞ மாதாவாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மம்மாவை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவருக்கும் சரி தாயினுடைய அன்பு உணர்வு இயல்பாக கிடைத்தது. அவர்கள் அனைவரது தேவையினும் சரி கேட்காமலேயே பூர்த்தி செய்துவார். அதனால் எவருமே சரி எந்த பொருளையும் கேட்டு பெற வேண்டிய கூடிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒருபொழுதும் யாரும் இவர் வயதென்ன, என் வயதென்ன என்று எண்ணி பார்ப்பதுமே கிடையாது. எந்த தர்மம், எந்த ஜாதி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் சரி ஒரே மாதிரி தாயாகவே கருதினார்கள். என் தாய் இவர், என் கவலையை அகற்றக்கூடியவர் இவர் என்றே அனுபவம் செய்தார்கள். அந்த மகானாத்மாவிடம் அற்புதமான ஈடு இணையற்ற சக்தி இருந்தது. அதனால்தான் டிராமாவோ பாபாவோ எதுவாக இருந்தாலும் சரி, அவரே யக்ஞ மாதாவாக, அவரே யக்ஞ மாதேஸ்வரியாக, அவரே யக்ஞ மம்மாவாக நிச்சயித்தது அப்படின்று தன்னுடைய ஈடு இணையற்ற அந்த புத்தி கூர்மையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மையும் ஆளுமையும் ஒருங்கிணைப்பினை பெற்றவர் யார்? மம்மா அவர்கள். இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். மம்மா தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரை தன்னுடைய சாதனையில் எந்த விதத்திலும் சரி தோய்வு அடைந்ததே கிடையாது. அதாவது தினமும் சரி கிட்டத்தட்ட 2 மணிலிருந்து 3 மணிக்கு எழுந்து விசேஷமாக அமைதியினுடைய அனுபவத்தில் ஆழ்ந்திடவும் சரி, பாபாவை சக்திசாலி ரூபத்தில் நினைவு செய்யக்கூடிய பயிற்சி செய்தார். அவருடைய நாட்குறிப்பில் ஞானத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் சரி மிக ஆழமாக எழுதப்பட்டிருந்தது. அவரது டைரிய படிப்பதற்கான நல்ல தருணம் எனக்கு ஜெய்ப்பூரில் கிடைத்தது. 1 வருட காலமாக மம்மாவுடன் இருந்த ஒரு சகோதரி மம்மாவுடைய டைரியிலிருந்து ஞான முத்துக்களை தன் டைரியில் எழுதி வைத்திருந்தார். அந்த டைரி எனக்கு படிக்க கிடைத்தது. அந்த ஞான முத்துக்களை படித்து எந்த அளவிற்கு மம்மா ஞானத்தினை ஆழமாக, அதாவது விசார் சாகர் மந்தன் ஞான சிந்தனை செய்திருப்பார்கள், எவ்வளவு ஆழத்தில் சென்றிருப்பார்கள், அதனை தாரணை செய்ய எவ்வளவு பயிற்சி செய்திருப்பார்கள் என்பது தெளிவாக இதன் மூலம் தெரிய வந்தது. இதுபோல வித்யாதேவி சரஸ்வதி பற்றி கவிஞர்களும் சரி,
வித்வான்களும் சரி வர்ணனை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கல்வி தேவியினுடைய ரூபத்தையும் சரி, செயலும் சரி, நாங்கள் இந்த கண்களால் நேரில் கண்டோம், கண்டோம், கண்டோம். அவரிடம் பயின்றோம். அந்த தாயினுடைய குழந்தையாகவே ஆகியுள்ளோம் அப்படி என்றால், இது எங்களது பரம சௌபாக்கியம் அப்படி என்று சொல்ல வேண்டும் அப்படி என்று மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் சகோதரர் நிர்வயர் அவர்கள் இவ்வளவு நேரமாக நம்மிடம் சரி, ஒவ்வொரு அனுபவத்தையும் சரி, மம்மாவுடைய விசேஷங்களை சரி, அழகாக நமக்கு சொல்லி, தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பார்ப்போம் நாளைக்கு வேறொரு ஆதி ரத்தினத்தை பற்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதிரத்தினம் அவர்கள் எல்லோரும் சரி. அந்த வகையிலே நாம் ஏற்கனவே பிரம்மகுமார் சகோதரர் நிர்வயர் அவர்கள் பிதா ஸ்ரீ பிரம்மா பாபாவோடு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது மம்மாவுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இப்பொழுது நம்மிடம் இன்று சொல்லப் போகின்றார். இவர் நவம்பர் 20, 1938ஆம் ஆண்டு பிறந்தார். சரீர விட்ட நாள் செப்டம்பர் 19, 2024 11:30. வாருங்கள், இவர் நம்மிடம் என்ன அனுபவத்தினை மம்மாவிடம் இருந்து கற்றதை நம்மிடம் சொல்ல போகிறார் அப்படின்னு நாம் பார்க்கலாமா? பிரம்மகுமார் நிர்வயர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினுடைய நினைவு சுவடுகளை இப்பொழுது சொல்ல போகின்றார். மம்மா அவர்கள், அதாவது மாதேஸ்வரி அவர்கள் நிர்வயர் பாயிற்கு அழகான ஒரு வரதானம் வழங்கியிருந்தார். அது என்ன வரதானம் என்று பார்க்கலாமா? எவருக்காவது பேச்சு ஆற்றல் நன்றாக இருந்தால் இவர் நாவில் சரஸ்வதி நடனம் செய்கிறார் அப்படின்னு சொல்வது உண்டு. அதுபோல மம்மாவிடமிருந்து எனக்கு வரதானம் கிடைத்தது. இது நடந்த விஷயம் மும்பையில ஒரு சர்வ தர்ம மாநாடு ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. என்ன மாநாடு? சர்வ தர்ம மாநாடு. அங்கிருந்து நமக்கு அழைப்பு வந்தது. நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. மம்மா என்னை, அதாவது நிர்வர் பாய் அவர்களை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாநாட்டில் முஸ்லிம் தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். காரணம், அது சர்வ தர்ம மாநாடாக இருந்தாலும் முக்கியமாக முஸ்லிம் தர்மத்தை சார்ந்தவராக இருந்தது. அதுவரை நான் தனிப்பட்ட முறையில் ஈஸ்வரிய ஞானத்தை பற்றி பேசியிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் கலந்துரையாடல் செய்தது இருக்கின்றேன். ஆனால் நான் ஒருபோது சொற்பொழிவு செய்தது கிடையாது. இது போல மாநாட்டிற்கு. நான் எப்படி அந்த மாநாட்டிற்கு செல்ல முடியும்? அது இரவு நேரமாக இருந்தது. இந்த விஷயம் மம்மாவுடைய காதில் விழுந்தது. அப்போ மம்மா அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? அவரிடம் என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் அவருக்கு சொற்பொழிவு ஆற்ற கற்பிக்கிறேன் அப்படின்னு. அந்த சமயத்துல நான் மம்மாவிடம் சென்று அமர்ந்தேன். அப்போ மம்மா என்னுடைய கையை என் முதுகில் வைத்துக்கொண்டு மெல்ல மெல்லமாக எனக்கு சொற்பொழிவை செய்ய கற்பித்தார். அந்த மாநாட்டினுடைய தலைப்பு உலக அமைதியை பற்றி இருந்தது. அதாவது 4 நிமிடங்கள் வரையில் மம்மா எனக்கு உலக அமைதி என்றால் என்ன, அதற்கான தேவை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு எனக்கு கற்பித்தார். இந்த உலகில் அமைதி எப்பொழுது இருந்தது, அதை ஸ்தாபனை செய்பவர் யார், இது பற்றி அனைத்து விஷயங்களும் சொன்னார் மம்மா என்னிடம். அதனை அப்படியே நான் அங்கு சென்று
பேசிக் கொண்டிருந்தேன் அந்த மாநாட்டில். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் 40 நிமிடம் அந்த சொற்பொழிவை ஒருமுகமாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்குள்ள அனைவருக்கும் எல்லோர் சொற்பொழிவும் காட்டிலும் நமதே அதாவது பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய கருத்து மிகவும் கவர்ந்ததாக இருந்தது. அப்போ நாங்கள் கல்ப விருட்சம், ஏணிப்படி